மலைவாழ் மக்களை பட்டியலின பிரிவில் சேர்க்க திமுக அரசு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பாமல் ஏமாற்றி வருகிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் மலைவாழ் மக்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பர்கூர் மற்றும் கடம்பூர் பகுதியில் 30,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகின்றனர் என்றும் இவர்களின் நீண்டகால கோரிக்கையான பட்டியலின பிரிவில் சேர்ப்பது குறித்து தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஆனால் திமுக அரசு அதை செய்யாமல் துறையின் செயலாளர் மூலம் கடிதம் மட்டுமே மத்திய அரசுக்கு எழுதி வருவதாக இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 30,000 பேர் பர்கூர்லையும் இங்கேயும் 30,000 பேருடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய மாணவர்களுடைய படிப்பு அல்லது அடுத்த சமூக தலைமுறையினுடைய படிப்பு இதெல்லாம் அடங்கியிருக்கிறது. ஆகையால் நாம் இது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தீர்மானம் சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புங்கள் என்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி நாம் இதை முன்னெடுத்து நாம் தீர்மானத்தை அனுப்பி வைக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களை நான் இப்போ உங்கள் மூலியமாக கேட்டுக்கிறேன், ஒரு சட்டசபையை கூப்பிட்டு அந்த சட்டசபை மூலியமாக நம்மளுடைய மக்களுக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி எங்களுக்கு அனுப்புங்க.